6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு ஐயா சொன்னாங்க. நாங்கள் 4:30 பவுடர் அடித்து உட்காந்துருந்தோம். இதற்கெல்லாம் பவுடர் கலைஞ்சி போய் மறுபடியும் டப்பா பவுடர் வாங்கி தரணும்னு கேட்குது. நான் அப்படிப்பட்ட பவுடர் வாங்கி கொடுக்குறாளா, ஹோட்டலில் விட்டு அந்த இட்லி மாவுல கொஞ்சம் தடவிட்டு வாங்க அப்படின்னு. அதான் கொஞ்சம் திட்டா இருக்கும், எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பொழுது பெண்களுடைய பொறுப்பு தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார் அணியின் மூத்த சகோதரியாக இருக்கக்கூடிய. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயும் 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. சுடுகாட்டுல நான் எந்த பக்கம் பேசணும் அந்த பக்கம் போய் பேசு. நீங்க வருவீங்களா? நாங்க தான் வரோம். அப்ப ஆடியக்காரர் வருவாரா? அவர் இடத்தை விட்டு காலி பண்ண மாட்டாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? ஆமா, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நட அண்ணன், அக்கா, தங்கச்சி. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்னு உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துறறான். இது நம் குடும்பம் தானே நடுவர் அவர்களே. நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. என்ன ஓனா மாசமா இருக்கு. நடுவர் அவர்களே, நான் மஞ்சண்ணா நான் பேசவா? அப்பண்ணா நான் பேசவா? போய் குருக்கள்கிட்ட கேட்டு வரியா? ரவி அண்ணா சார் காலை மட்டும் தொடாது. போன வாரம் ஒருத்தி தொட்டா 2 செருப்பு காணாம போச்சு. ஐயா இந்த விழா கமிட்டி அப்ப நான் பேசுவாங்கப்பா. அப்படியே போ, தெருவா போயிட்டு வா. ஆள மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காணா, கோயிலுக்கு போனா செருப்பு காணா, ஹாஸ்பிடல் போனா உறுப்பு காணா, பல சாமியாட்ட போனா கற்ப காணாங்க. அங்க தான் கற்ப காணாம தெரியுதுல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமி புள்ள குடிச்சு விட்டானே பேர் போறது. ஏதாவது ஒரு மாற்றம் இப்படி ஆயிடுச்சு சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரி இவ்ளோ தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போறேன். ஏன் மஞ்சண்ணா ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்ண? மூக்கு சிந்துசி என் மேல போட்டேன். என் மூக்கு சைஸ பாத்தியா? நான் திருப்பி ரிட்டர்ன் விட்டா என்ன? மஞ்சண்ணா நான் என்ன காசுக்காக பேசுறேன் பேச்சாளரா? அவள்கிட்ட போய் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, நான் என்ன காசுக்காக வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த பொம்மைகளில பேச எனக்கு பணமே வேணும். நல்லா சொல்ற கை தட்டுங்க சார். நம்ம பிரிச்சுக்குறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன குடுக்காதீங்க. அப்படியே குடுத்தாலும் வாங்குற மாதிரி அவளே. அதெல்லாம் பேச 18,500 பழைய பாக்கி வைக்காது என்ன கேக்குறீங்களாடா? ஜிஎஸ்டி முதல்ல போட்டு கட்டிட்டு இருக்கறான். கவர்ல கரெக்ட்டா குடுக்குற நெட் வந்தாங்கல்ல, உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்ட்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில வந்திருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நடுவுல பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபாய் தான் வித்தியாசம். அட குடியார பையமாரக்கனா கரெக்ட்டா சொல்லுங்க. நான் பாண்டிச்சேரியில வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள உள்ளம் படைத்த நடுவர், தீபாவளிக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர், வரும் நியூ இயர் அன்னைக்கு அண்ணா உமானத் அண்ணா வருடப்பிறப்பு அன்னைக்கு நமக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய நடுவர் உங்களை வர்ணிச்சு. பொங்கலுக்கு மாட்டு சாணி வாங்கி தரவா? எல்லாம் வாங்கி கொடுத்து நான் தெருவில் நிற்பேன். எங்க வீட்டுக்கார் கருப்பு ஆய்வாளர் தான், கொடுங்க. அத ஆய்வு வாங்கி கொடுக்கக்கூடிய நடுவர் உங்களை வர்ணிச்சு யார் பேசணும்? யாரு சார் பேசணும்? குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் பொறுப்பான பெண்கள் பேசுற கௌரவமே வர்ணிக்கணும் சார். நான் தான் வர்ணிக்க போறேன். ஒரு நிமிடம் என்ன நிமிந்து பாருங்கள் நடுவர் அவர்களே. அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு 20 நிமிஷம் ஒரு வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, பெரிய பாருங்க, அங்கே சின்ன பாருங்க சார். இவர்கள் 3 பேரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்கள். முக்கா போதை தெரியுது, கண்ணியம் தெரியும். எவ்வளவு பெரிய லேப்டாப்னு எனக்கு தான் தெரியும். அவன் யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க 3 பேர் கண்களை பார்க்கணுமா? ஆமா சார். காட்டுங்கடா. அவனை நைட்ல பாதுகாக்க முடியாது, அவனை 11:30க்கு பாதுகாக்க முடியாது, அவனை சாயந்தரம் பாதுகாக்க, உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. எங்க மஞ்சள் நல்லா கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடி பிடிச்சு சோழாதான் கருப்பா இருப்பார். அவர்கள் 3 பேரும் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள் நடுவர் அவர்களே. Look at me. சச்சின் நான் பேட், ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார் நான் ஸ்வீட் இல்லையா? சொன்னாக்க என்ன சார் பிரச்சனை? அவனுக்கு மூலம் வியாதி இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு
மிஸ்டர் அப்பண்ணா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. பெருசா ஆண்கள உழைக்கிற பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடுறோம் பேசுறீங்க. எவ்வளவுதான் நீங்க செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் முடியும். வீட்டுக்குள்ள கொண்டு போன ஞாபகம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பொம்பளையால சீவி முடிச்சு சிங்காரிச்சு பொட்டு வச்சாலும் முன்னாடி தான் வைக்க முடியும். பொரடியில ஒட்ட முடியும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் நீங்க தங்கத்திலே ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது. பீரல தான் வைக்கணும். அத ஞாபகம் வச்சுங்க. நீ தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் ஜவுளிக்கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும்போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய பணக்கார நடுவரா இருந்தாலும் உங்களை ஆகாயத்தை புதைக்க மாட்டாங்க. ஆறடில புதைப்பாங்க. அத ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீசரை வாடகைக்கு தான் எடுத்தாங்கன்னு சொந்தமா வாங்கி வச்சுக்க முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய நடுவரா நீங்க இருந்தாலும் ட்ரைனர்னா கூட பிளாட்ஃபார்ம் தான் அத ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க. 50,000 ரூபாய்க்கு சேலை வாங்கினாலும் அதை இடுப்புல தான் சொருக முடியும். தலையில சொருக முடியாது. சார் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசையா சொத்து சம்பாரிச்சாலும் அசஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அத ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கமா. வாழ்க்கைனா என்ன தெரியுமா? என்ன? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி. இதுதான் வாழ்க்கை. சார் சிம்பிளா நான் சொல்றேன். கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கான பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை வாங்கினவனுக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கை தெரியுமா? அதை விட சுருக்கமா சொல்லுவா. சொல்லுங்க. எந்திரிச்சா காப்பி இல்லாட்டினா பால். வந்ததுல இருந்து இவ்வளவு பேச்சு. சார் காட்டுல பிறந்த மானம் வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் சார் ஆகணும். அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பிறந்தா உழைச்சுதான் ஆகணும். காட்டுல பிறந்த மானும் வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் சார் ஆகணும். அப்ப மானும் ஆணும் ஒண்ணுதான். அதான் கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னு? மானை அடிச்சா ஆயில் வரைக்கும் ஜெயில அப்படி. அதனால நீங்க ஆண்களை அடிக்காம பாத்துக்கோங்க. சார் நீங்க எங்களை அடிச்சா சம்பவமே கிடையாது. நாங்க உங்களை அடிச்சா நாளைக்கே நீங்க நியூஸ் பேப்பர்ல வரீங்க தெரியுங்களா? அடிக்க வேண்டியது நீங்க கைய ஓங்குனாலே போதும். கேஷ போட்டு வாங்க. வந்தது அவ்வளவு பேசி சார் நான் கேக்குறேன் சார். மனைவினால பிடிக்கல், மனைவினால பிடிங்கள், மனைவியே பிடிக்கல அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண கல்யாணம் என்ன பண்றது? அது ஒரு ஓரமா நிம்மதியை தொலைச்சிட்டு சொல்றீங்கல்ல. தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் சார் இங்க வந்து தர்றீங்க? கேடுங்கம்மா. வேற யாரு சார்? இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுச்சு. நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சு பதில் சொல்லுச்சு. பொம்மகளில இந்த ஐயா வீட்ல இருந்து காலைல சாப்பிட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் பொம்மகளில 24 வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுவேன். வந்த இவ்வளவு பேசுங்க சார். நான் கேக்குறேன் சார். தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவாளைக்கிறது யாரு? மனைவி. பாட்டாளட கூலாக்குறது யாரு? மனைவி. ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. கட்டிட கைய பெண்கள ஜோட கை தட்டுவீங்க. பொறுப்பான பெண் நடுவுல மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியார பயல ஆக்குறது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவன கேங்க பிச்சிட்டு திரிய விட்டது யாரு? அதே மனைவி. சார் ஒரு நிமிஷம் இருங்க. டேய் தம்பி சிவத்த பையன் என்ன பாரு. நான் யாரு உனக்கு? அத்தை. யாரு? சித்தியா. டேய் இங்க பாருடா. வந்தவனே அழகா சிரிச்சான் சார். அழகா சிரிக்கிறானே. அத்தைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானே. 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம் நினைச்சேன் சார். வந்ததுல அப்பா நான் பேச்ச கேட்டு எப்ப கை தட்டினா உங்க பொண்ணு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன் சார். அவனும் வந்தவனே உன் பொண்ணை கட்டலாம்னு தான் நினைச்சான். இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணாம் அவன் முடிவு பண்ணிட்டான். சார் இந்த கை தட்டுற கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு எல்லாம் சொல்றேன். ஒவ்வொரு ஊர்லயும் பெருசா ஆண்கள் உழைக்க போறேன்னு வயசாகி அப்பாவும் ஆக முடியாத, சித்தப்பாவும் ஆக முடியாத, டைரக்டா பெரியப்பாவோட எத்தனை ஆண்கள் தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்காங்க? கல்யாணம் ஆகாத ஆண்கள் வாழ்றாங்க. ஆமா. அது உண்மையிலே நாட்டுல நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கல. 25 வயசுல பொண்ணு தேடி போனோம்னா என்ன சொல்றான்? மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கா, சொந்தமா காடு இருக்கா, மாப்பிள்ளைக்கு வாடகை வருதா, மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரா எல்லாம் கேட்கறான். 25 வயசுல எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு 32 வயசுல போய் பொண்ணு கேட்டா நான் கொஞ்சம் சின்ன பையனா பாக்குறோம். மாப்பிள்ளைக்கு வயசு கூட, அவன் எப்பதான் கல்யாணம் பண்ணுவான்? அவனுக்கு ஒரு வாழ்க்கை இந்த சமூகத்தில் தேடி திறந்த சமூகம் துடிக்குதா? எவ்வளவு வேதனைப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கான் சார். குடும்ப முன்னேற்றத்திற்கு காரணம் பெண் பொறுப்புன்னு சொல்லவா சார்? இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துறேன். நல்லா கை தட்டுங்க பெண்கள்லாம். கண்டிப்பா சுதந்திரம் வாங்கி கொடுப்பேன் சார். நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்து போயிருவே. நாளைக்கு அவங்க இங்க குடும்பம் நடத்தும். அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் கேக்குறேன், உங்களுக்கு காபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி பிடிக்குமா? பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பிடிக்குமா? மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார் தேர்ந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? மாமனார் பிடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தங்க மாமியார்னு கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன். அந்த அம்மா ஒத்துக்கறாங்க. அவங்க எல்லாம் பெண் சார். மனைவிங்கிற பெண் மூலம் வந்த உறவு சார். வந்தால அவ்வளவு சார். ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, ஒரு ஆண் மட்டும் தான் முடங்கி போவாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, அந்த குடும்பமே முடங்கி போயிடும். உண்மையில கை தட்டுங்க பெண்களா?
உண்மையா இல்லையா பாருங்க. அது உண்மைதான். பெண்களுடைய பொறுப்பை குறைச்சு மதிப்பிட முடியாது. முடியாது சார். நாங்க இன்னைக்கு மேடையில 6 ஆண்கள் உட்கார்ந்துருக்கோம். நாங்க 6 பேரும் இந்த ராத்திரியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா எங்களுடைய மனைவி வீட்டிலே குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக் கொள்வதால் நாங்க இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். இல்லைன்னு மறுக்க முடியாது. உண்மைதானே? ஒரு காலத்துல தான் சார் சினிமா நடிகைகளை நடிகர்களை பெண் பிள்ளைக்கு பிடிக்கும். இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கு யாரை தெரியுமா பிடிக்கும்? மிகப்பெரிய ஹீரோ பொம்பளை பிள்ளைக்கு அப்பா. உண்மையா இருந்தா பெண்கள் கை தட்டுங்கக்கா. அப்பானா எங்களுக்கு பிடிக்கும் சார். ஆனா கல்யாணம் ஆகி அப்பா வீட்டுக்கு போறோம்னு சொல்ல மாட்டோம், எங்க அம்மா வீட்டுக்கு போறோம்னு சார் சொல்லுவோம். ஆமா. அதே மாதிரி புருஷன் தான் சம்பாரிச்சு கட்டியிருப்பாரு, இல்ல மாமனார் சொத்துல இருந்து வீடு கட்டியிருப்பாங்க. என்ன சார் சொல்றேன்? எங்க அம்மா வீட்டுல என் மாமியார் வீட்டுக்கு போறோம்னு தான் சொல்லுவோம், என் மாமனார் வீட்டுக்கு போறோம்னு சொல்லுவோமா? அது உண்மைதான். என் மாமியாவெல்லாம் நான் எப்படி சந்தோஷமா வச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நீ மாமியாவை சந்தோஷமா வச்சுக்கிட்டா நல்லவங்கிறாள் நாட்டுல. நாங்க மாமியால சந்தோஷமா வச்சுக்கிட்டா சந்தேகப்படுறானுவோ. நாடா உலகம் இது சார். ஒரே ஒரு விஷயம் தான், காலையில உங்க வீட்டுல எழுந்திருக்கிறது முதல்ல யாரு? நான் லேட்டா காதல் விஷயத்தை கேட்டிருப்பீங்கல்ல? காதல் விஷயம் காதல் விஷயம் இல்ல, காதல் விஷயத்தை கேட்டிருப்பீங்கல்ல? என் மனைவி. வாசல்ல தண்ணி தெளிக்கிறது யாரு? என் மனைவி. கோலம் போடுறது யாரு? என் மனைவி. காலையில சாப்பாடு சமைக்கிறது யாரு? என் மனைவி. உங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது யாரு? என் மனைவி. நைட்டு கடைசியா தூங்க போறது யாரு? என் மனைவி. அங்க உங்களுக்கு என்ன சார் வேலை? அவளை பாத்துக்கிறது. இப்ப ஆம்பளைய கை தட்ட சார் இவ்வளவு கைத்தட்டல் வருது, எல்லாம் பாத்துக்கறாங்கல்ல சார். ஒரே ஒரு விஷயம் தான், கண்ணாடியும் பொண்டாட்டியும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா அது மட்டும் கொடுக்க மாட்டீங்க சார். அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். இப்படி தாமையாமையன்ட்டு சொல்லி மகனே அடிக்கிற கை தாண்டா அணைக்கணும். அப்ப அப்பா எங்க டீச்சர் அடிக்கதான் அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. என் பொண்டாடி சொல்றா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்காங்க சார். அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லி இன்னைக்கு பொம்மைகளில நிரூபிக்கவா சார்? இப்ப தங்க குட்டிக்கு தான் அண்ணன் பேசும்போது எந்த குழந்தைங்களும் வரல, பட் இந்த அத்தை பேசும்போது 5 குழந்தைங்க வந்திருக்காங்க பாருங்க. அவங்க இப்போ நல்லா ஜாலியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த 5 பேர். ஆமா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் சொல்லி பாப்போம். ஆமா எனக்கு காய்ச்சல் வர மாதிரி. இப்போ நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவாங்க. டேய் தம்பி ப்ளூ கலர் ஷர்ட், நீ சொல்லு தங்க. அம்மா அங்க வர என்னைய பாரு. அம்மா உன்னை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அம்மா போய் கட்டி பிடிச்சிட்டு தானே கை தட்டுக்கா ஜோரா. சூப்பர் குட்டி, செல்ல குட்டிக்கு அது என்ன சொன்னா? உண்மையா கட்டி பிடிச்சிப்பன்னு சொன்ன அம்மா. வெரிமா கட்டி பிடிச்சிப்பன்னா அப்படியே தங்க சொன்ன? அப்படிதானே சொன்ன. டேய் ஆம்பளை சப்போர்ட் பண்றேன், லேடிஸை பார்த்தோன்னே எல்லாத்தையும் தலையாடுறேன்னு பாத்தீங்கல்ல சார். ஒவ்வொரு பொறுப்பான பெண் இருக்கிறதுனால குடும்பமே இயங்குது சார். கோயில்ல கலசம் எப்படி ஒரு கோயிலுக்கு அழகோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அழகு சார். ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு பேச்சு பேசினார்ல அண்ணன், ஆண்கள் தான் உழைக்கிறேன்னு சொன்னாங்க சார். ஆண்கள் உழைக்கிறது அவங்களுடைய கடமை சார். உழைச்சுதான் ஆகணும். உழைச்சி கொடுத்து நான் 200 பட்டு சேலை கட்டி எங்க அண்ணி நிறைய பட்டு சேலை வாங்கி கட்டின குடும்பம் நல்லா இருக்குமா? இங்க அண்ணன் உழைச்சு கொடுத்தாலும் அங்க அண்ணி சந்தோஷமா பொறுப்பா வாழ்ந்துட்டு இருக்கனால சார். இவ்வளவு சார். ஒரே ஒரு விஷயம் தான், ஒவ்வொரு பெண்ணும் எப்படி தெரியுமா? பெண் பிள்ளை பிறந்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன்க்கா. பெண் பிள்ளை பிறந்த எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு நாளுமே முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. கண்டிப்பா 3 வேளை சாப்பாடு உண்டு. ஜோர கை தட்டுங்க பெண்கள்லாம். பாத்தீங்களா சார்? பெண் பிள்ளை பெற்ற அப்பா அம்மாவுக்கு முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. பொம்பளை பிள்ளை அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டுரும், மாமா மாமியால விரட்டி. இதான் நாட்டுல நடக்கும். அப்பெல்லாம் இதை ஒத்துக்க சார். என்னங்க சார் நீங்க எப்படி கை தட்டுறீங்க? நல்ல மனுஷன் நல்ல செய்திக்கு கை தட்டுறாங்க. இதுல என்ன சந்தேகம் சார்? ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளவு பெரிய நீங்க பணக்கார நடுவரா இருந்தாலும் 9 பவுன்ல மைனர் செயின் போட்டிருந்தாலும் மஞ்சநாத மாதிரி 16 பசுமாடு வச்சிருந்தாலும் இவங்க எல்லாம் பணக்காரங்க கிடையாது. நீங்க பட்டிமன்ற கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, டைம் என்ன ஆகுது, சுகர் மாத்திரை போட்டியான்னு கேட்கிற ஒரு பெண்ணை சம்பாதிக்கணும் நடுவர் அவர்களே. சம்பாதிச்சிருக்கீங்கல்ல? யாரு? என் பொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சுகர் மாத்திரை போட்டியலான்னு கேட்டா நல்லா நினைக்கிறேன். நான் என்னைக்காவது ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். என்ன புதுசா கேட்குறான், வேற எங்கேயும் ரூட்டு மாறுதோ சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். சந்தேக புத்தி அப்படிலாம் கிடையாது சார்.
பெண்ணுனா யார் தெரியுங்களா? நாங்களாம் நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார். உப்பு நடிக்க எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் சம்பாரிச்சு பெண்கள் எங்களுக்கு 100 பவுன்ல எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தாலும் அது எங்க முகத்துல 100 வாட் பல்பு மாதிரி தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் 1000 வாட் பல்பு எங்க வீட்டுல எரியும் தெரியுமா? அது உண்மைதான். உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட் பல்பு எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் ஊன பல்பு மாதிரி ஆயிடும். அப்பனா பல்ப மாத்தணும். பல்ப மாத்த கூடாது. ஓல்டே மாத்தணும் சார். அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலைய புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தவன புடிக்க போடுக்க பூரா நைட்டி எந்த முந்தானைய புடிக்க சார். ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா? 3 நைட்டிய மோந்து பார்த்து செத்தவன் ஆம்பள தெரியுமா? இங்க இவ்வளவு சத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார், பெண்ணுங்கறவ ஓவியன்னு ஆளாளா வரையலன்னு பார்க்காதீங்க. பெண் என்பது ஒரு சிற்பம் தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த சிற்பத்தை செதுக்குவது ஒரு ஆண் தெரியும். எது சிற்பத்தை செதுக்குவது ஒரு ஆண் தெரியும். ஆண் தான் செதுக்குறீங்க. அந்த வலியை தாங்கறதுனால தான் பொறுப்பா நாங்க சிலைய அவர் தட்டுல கைய பெண்களா. இப்ப என்ன பண்ணுவீங்க? வலியை தாங்கினது கோயிலுக்குள்ள சிலையா இருக்கு. வலியை தாங்க முடியாம உடைஞ்சது ஏறி போட்டு படிக்கட்டா கீழே கிடக்குது. அதை இனி புரிஞ்சுக்கத்தான். நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இந்த பொம்மை கல்லில இருக்கிற எத்தனையோ ஆண்கள் நிறைய நல்ல இளைஞர்களா இருக்காங்க சார். ஒரு விஷயம் சொல்ற, எல்லா கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கும் பொண்ணு பார்க்க போனீங்கன்னு வச்சுங்க, பொண்ணு குண்டா இருக்கான்னு வேணான்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொம்பளை புள்ள குண்டா தான் ஆக போகுது. அதனால குண்டான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன். அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு வாங்க வரும்போது மாப்பிள்ளைக்கு சொட்டையா இருக்குன்னு நீங்க விட்டுறாதீங்க. 10 வருஷம் சொல்லி சொட்டையா போகும். மாப்பிள்ளைக்கு தொப்பை இருக்குன்னு விட்டுறாதீங்க. 10 வருஷம் செஞ்சா வந்து தொப்பையா தான் இருப்பான். அதை நீங்க எடுத்துக்கங்க சார். மாப்பிள்ளைய கையில என்னடா சந்தேகம்? நீ யாரா? இவன் எங்க இருந்து கிளம்பி வந்தான்டா? சார், இப்ப நான் எங்க அண்ணனை இப்படி கேள்வி கேட்கும்போது இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். வெறும் இட்லியே எல்லா ஆண்களும் சாப்பிட்டு பாருங்க, சுவையா இருக்குமா? இருக்காது. மஞ்சள் சுவையா இருக்குமா? சுவையா இருக்காது. சட்டினியை தொட்டாதான் இட்லியே சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, ஆண் மாதிரி. சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்டினி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு புருஷனுக்கும் சுவை சேர்ப்பது பெண்ணுங்கிற சட்டினி தட்டு கரைய பெண்களா. பெண்ணுடைய பொறுப்பு இல்லாம உங்களுக்கு அங்க என்ன சார் வேலை? அருமையான பாயிண்ட். ஆண்கள்ங்கிறது இட்லி மாதிரி, பெண்கள்ங்கிறது சட்னி மாதிரி. வெறும் இட்லியை சாப்பிட்டா சுவையா இருக்காது. சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் சுவையா இருக்கு. சட்னிங்கிறது பெண் மாதிரி. சில சட்னி ஊசி போயிருது. என்ன பண்றது? நியாயத்தை கேட்கிற சிலர் பல சட்னி சாப்பிடுறான். தேங்காய் சட்னி சாப்பிடுறான், புதினா சட்னி சாப்பிடுறான், மல்லி சட்னி சாப்பிடுறான், சாம்பார பிசைகிறான், கடையில பொடி வச்சு சாப்பிடுறான். சார், எங்க வீட்டுக்காரல நான் டெய்லி ஒரு சட்னி தான் வைக்கிறேன். நீ ஒரு சட்னி தான் வைக்கிற. உன் புருஷன் எத்தனை சட்னி சாப்பிடுறான்னு கேளு. சார், இவ்வளவுக்கு சந்தோஷப்பட்டு சிரிக்காதீங்க சார். ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா புருஷனும் படகு மாதிரி, எல்லா பொண்டாட்டியும் துடுப்பு மாதிரி. கடல்ல கொண்டு இந்த படகை போடுங்க, அப்படியே போட்ட இடத்துல நிக்கும். இல்லன்னா தக்கடா பக்கடான்னு ஆடும். ஆனா அந்த மனைவிங்கிற துடுப்பை வச்சாதான் அந்த படகு கூட கரையும் கிடைக்கும், கரையும் கிடைக்கும். உங்களை மாதிரி புருஷங்களை வாழ்க்கையை கடக்க வைக்கணும். நல்ல உதாரணம் சொல்லுது பாத்தீங்களா? புருஷங்கிறது படகு மாதிரி, பொண்டாட்டிங்கிறது துடுப்பு மாதிரி. அந்த துடுப்பு இருந்தால் தான் அவன் போக முடியும்னே. சிலர் 2 துடுப்பு போட்டு ஓட்டுறான் படகு. அதுலயும் சிக்கல் இருக்கு. நான் துடுப்பத்தான் சொல்றேன், கைதட்டி என்னையும் மாட்டி விட்டுறக்கூடாது. கணவன் மனைவி ஒரு துடுப்பு வச்சு கரை சேர்ந்த அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? முத்து நகையே முழுநிலவே மாதிரி இருக்கும். முத்து நகையே முழுநிலவே வாழ்க்கைனா கணவன் மனைவி சேர்ந்தாதான் சார் வாழ்க்கை. சார், ஒரே ஒரு விஷயம் தான், வந்ததுல இருந்து எக்கோ குறைச்சிக்கணும். ஆண்கள் தான் உழைக்கிறோம், ஆண்கள் தான் உழைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல சார். ஆண்கள் உழைக்கிறத நான் மறுக்கவே இல்ல சார். ஆண்கள் உழைக்கிறீங்க தான். பெண் பொறுப்பா இருக்கா நான் நிரூபிக்கிறேன் சார். பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி போகும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொடி சுமந்துடைய தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஆயா வரையும் தட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். எப்படி பாயிண்ட் சொன்னாங்க? சரியான பாயிண்ட்.
பெண்ணும் ஆமையும் உண்ணும். அவ்வளவுதான் சார். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே தன் குடும்பத்தை சுமந்து செல்லுதோ அது போல ஒரு பெண்ணும் குடும்பத்தை சுமந்து செல்கிறார். அவ்வளவுதான். ஆமையும் பெண்ணும் ஒண்ணும். ஆமா சார். மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார் ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி கட்டுவாங்க, இல்லன்னா கோர்த்து விட்டு போயிருவாங்க. நம்ம தெருவில் தெரிய வேண்டியதான். சார் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா சார்? எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்குல சிங்கங்கள் தான். இப்போ தாத்தாவும் எல்லாரும் தட்டுறாங்க. ஆம்பளை தானே தட்ட மாட்டாங்க, எல்லாரும் தட்டுறீங்க, சந்தோஷம். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான், ஒத்துக்கிறேன் சார். பெண்கள் மென்மையானவர்கள், ஆண்கள் வலிமையான ஒரு மரம் மாதிரி, பெண்கள் மென்மையான கீழே இருக்கிற புல்லு மாதிரி. நான் கேட்கறது சரினா பெண்கள் கை தட்டுங்கக்கா. மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த புல் எப்படி இருக்கும்? மரம் எப்படி இருக்கும்? மரம் சாஞ்சிரும், அடியோட விழுந்துரும். ஆனா புல் எப்படி சார் இருக்கும்? அது பாட்டுல சாயாம இருக்கும். இப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா? தட்டுக்கா கைய பெண்களா? ஆண்கள் மரம் மாதிரி, மழையோ புயலோ வந்தா சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும். ஆனா அந்த புல்லு சாயா. மாடு வந்தா மேஞ்சிரும், சாணி தான் மிச்சம். சார் ஏன் சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார். பெண் பொறுப்புன்னு கௌதமி ஏன் தெரியுமா சொல்றேன்? பெருசா ஆண்கள் எல்லாம் உடம்பு வலிக்குது, மனைவி சரியில்லை, மன வேதனையில தண்ணி அடிக்கிறீங்கல்ல, ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? பழையிட்டா அடிக்கிறான். உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு, பிடுங்கல் இருக்கு, தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி மனைவி நாங்களா சேர்ந்து புருஷன் சரியில்லை, குழந்தைனார் சரியில்லை, ஏன் உங்க குடும்பமே விளங்கலன்னு பெண்கள் நாங்களா ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது. ஆம்பளைட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம். சார் தமிழ்நாடே தலைநிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் ஒரு பெண் தெரியுங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். கவிஞர் தபு சங்கர் தான் அழகா சொல்வாரு, அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம். வட்டி கட்டாமையா? கட்டிட்டேன். அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், ஆனால் அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னா கணவன் மனைவியை குழந்தையா பார்க்கணும் சார். கணவன் மனைவியை குழந்தையாக்க பார்க்கணுமாம்டா. எல்லா ஆண்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் சார். குழந்தை கொடுக்க ஒரு மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் இன்பம், தன் மனைவி குழந்தையாக பார்த்துக் கொள்வதில் இன்பம் சார். அது எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கணவன் மனைவியை நினைக்கணும் சார். மனைவி கனவை நினைச்சு ஒரு பூஜைக்கேத்த பூவை அப்படி பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது, பூத்தது யாரதே பார்த்தது. சார் ஒரு குடும்பம் ஏன் கைதட்ட சொல்றேன்னா பணியில பார்த்து போய் நீங்க அப்பப்போ எங்களை தண்ணினா ஐயா இப்ப நான் பாடினேன், அது எங்களுடைய இசை கலைஞர்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் தெளிவான சொல்லுங்கப்பா. எல்லாரும் கேக்குறாருல கங்கை முறை சுசிலா, வேற என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா இனிமே வேணா நான் பாட்டு பாடாம இருக்கிறேன் ஐயா. இது என்ன யாரு பாடினது, எப்ப பாடினியா, என்ன சுதி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்சதை பாடினேன், என்ன நான் பாடலையா? நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு யார் பாடினது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் எவ்வளவு தூரத்துல வந்து தள்ளி உட்கார்ந்துருக்கேன் கூப்பிட்டேன்னு சொல்லி. சார் ஒரு குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு இருந்தாலும் கூட பெண்ணுடைய பொறுப்பு என்ன யாத்திரிகளா சொல்றேன் சார். உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா சார்? எனக்கு மனைவி என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு. உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். மஞ்சனா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? அப்பா உங்களுக்கு, ரவீனா உங்களுக்கு, அண்ணா உங்களுக்கு, அண்ணா உங்களுக்கு மனைவி வேணும். என்ன புதுசா ஆடுறாங்க, எந்திரிச்சு உட்கார்ந்து சொல்றேன். நான் கேக்குறேன் சார், பொம்மகளில எந்த புருஷன்மார்களாவது மனைவி வேணான்னு சொல்றவங்க இருந்தா கை தூக்குங்க சார். யாருமே தூக்க மாட்டாங்க சார். எக்ஸ்ட்ரா வேணும் கேள்வி என்ன தூக்கும்? யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்று தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோள் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோள் மனைவி, உங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி சார். நல்ல தொடச்சிட்டாங்க. அந்த மனைவியோட எத்தனை வருஷம் சார் வாழணும்? எத்தனை வருஷம் வாழணும்? 100 ஆண்டு காலம் வாழணும் சார். அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கலாம் எங்க அப்பா வீட்ல இளவரசியா வாழ்ந்தவங்க தான். உண்மையில கை தட்டுங்க பெண்கள்லாம். இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இளவங்காத்த கிளிய ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவ அங்கே வாழ வேண்டியது இங்க என்ன?
எங்க அப்பா அம்மா பாழும் கிடத்துல விழுனால்னா விழறோம். அது எங்க வீட்டு கழுத்துல வந்து விழுணும். சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நாளா எப்படி தெரியுமா இருந்தேன்? எப்படி இருந்த? சானியா மெர்சா மாதிரி இருந்தேன். இப்போ எப்படி இருக்கேன்? சாணி அல்றவ மாதிரியே இருக்க. சார் உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்களா? அத தான் கேட்டேன். வார்த்தையில கவனம் தேவை. எப்படி கேட்கணும்? வேலைக்காரி வச்சிருக்கீங்களான்னா வேற அர்த்தம். வேலைக்காரி இருக்கிறார்களா? உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. அந்த மாசம் ஒரு மாசம் ஆனா 12,000. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க? மாசம் 12,000 ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாப்பிள்ள? 1848. கடன் வாங்கினதை பூரா சொல்றாங்க. என் கணக்கு பிள்ளைய கேட்டா தான் கணக்கு கரெக்டா சொல்ல. கணக்கு பிள்ளை மாசம் 12,000னா 12 மாதத்துக்கு எவ்வளவு? 12 12 24. உன் கணக்கா ஓரமாவே வச்சுக்க. 1,44,000 ரூபாய். ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாவா சம்பளம் தரீங்களே? நாங்க கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வந்து புருஷனுக்கு வீட்டுக்காரியா ஆத்துக்காரியா சமையல் பண்ணி போடுற ஒரு பொம்பளை பெண்ணா இப்பத்தனை வேலை பாக்குறமே, 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தையும் பெத்து தரமே, என்னைக்காவது பெண்கள்லாம் நாங்க சேர்ந்து எங்களுக்கு மாச சம்பளம் கூட கேட்டுக்கமா சார்? நியாயமான கேள்வி சார். இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போனா கூட ஜெயிக்கும். இந்த அம்மா என்ன கேக்குறாங்க? வீட்டு வேலை செய்யற வேலைக்காரிக்கு மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களே, நாங்க வீட்டு வேலை செய்யறோம், துணி துவைக்கிறோம், சாப்பாடு சமைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், பிள்ளைய பாத்துக்கிறோம், இவ்வளவு வேலை செய்யறோமே, நாங்க சம்பளம் கேட்டோமான்னு நீ கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா எங்க ஆண்கள் சார்பா ஒரே கேள்விதான் கேக்குறேன். நாளைக்கே வேலைக்காரி வேலை பிடிக்கல போடினா போயிருவா, நீ போவியா? இதான் என் இருமா. நாளைக்கே வேலை அதிகமா இருக்குன்னு 4 வேலைக்காரி கூட நான் வீட்டுல வச்சுக்கிறேன். 4 சார் இருமா. பிரச்சனை நம்ம கேட்கணும் சார். என் பொண்டாட்டியோட அம்மாவை நான் மாமியான்னு கூப்பிடுறேன். நான் வேலைக்காரி அம்மாவை கூப்பிட முடியும்? உன் தங்கச்சியை நான் கொழுந்தியான்னு கூப்பிடுறேன். வேலைக்காரி தங்கச்சியை நான் கொழுந்தியான்னு கூப்பிட முடியுமா? வெடி முடிகிற வரைக்கும் நான் கேட்பேன். இது 120 சாட்டா 240 போல. இது காலையில வர வைப்பீங்களா சார்? கூட்டியாந்து வேட்டு வச்ச ஒரே ஒரு நீங்க தான். வாங்கடான்னு சொல்லி கூட்டியாந்து வேட்டு வைக்கிறீங்க. கேட்டிருக்கோமா சார்? நாங்க கேட்டிருக்கோமா? கேட்டதில்லை சார். புருஷனுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் பொறுப்பா வாழறது பெண் தெரியுங்களா? எல்லா புருஷமார்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் சார். ரத்தம் ஓடும் போது மனைவியோட அருமை தெரியாது. ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல உங்கள மாதிரி கிளப்பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் மனைவியோட அருமை தெரியும். என்னைய பார்த்தா உனக்கு கிளப்பருவமா தெரியுதா? அப்படிதான் நீங்க தானே டை அடிச்சிருக்கீங்க. அப்ப சார் அதுதான் அதாவது முதல் இரவு அன்னைக்கு கையை பிடிக்கும் போது இருக்கிறது இல்ல சார் ஆனந்தம். வயதான காலத்துல அந்த பாட்டி கையை அந்த தாத்தா பிடிச்சி. யாரு? எந்த பாட்டி கையை? எந்த தாத்தா? நீங்க தாத்தா பாட்டிங்கிற உங்க மனைவி கையை பிடிச்சி பிடிக்கும் பொழுது எப்படி தெரியுங்களா நினைக்கணும்? கார்ல் மார்க்ஸ் தன் மனைவியை பத்தி வர்ணிக்கிற அந்த கவிதையை நினைக்கணும் சார். உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம். உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம். உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம். ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா கடைசி காலத்துல மனைவிங்கிற பெண்ணோட அருமை தேவை சார். ஒரே ஒரு விஷயம் தான். 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும் 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும் எல்லா ஆண்களும் போய் ரூம்ல இருந்து பாருங்க, தனிமை தான். தானா தின்னு வீணா போக முடியாது. ஏரோப்ளேன்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபாய். ஆனா கொத்தோட இருக்கும் பொழுது திராட்சை பழத்துக்கு எப்படி தரம் அதிகமோ ஒவ்வொரு ஆணிற்கும் அம்மாவோட அப்பாவோட தங்கையோட மாமியோட மாமனாரோட கொத்தோடு வாழும் போதுதான் ஒவ்வொரு ஆண்களுக்கு தரம் அதிகம் இல்லை. அந்த தாரத்தை கூட செம்மையா பார்த்துக்கிட்டாதான் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மனைவிங்கிற பெண்ணை காதலிக்கணும் சார். யார் மனைவியா? அவங்க மனைவியை தான். ஒரே சார் இந்த பூமியை 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை?
பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருக்கிட்ட சார் இருக்கு? சரஸ்வதிகிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வ வேணும். செல்வ யாருக்கிட்ட சார் இருக்கு? லக்ஷ்மிகிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருக்கிட்ட சார் இருக்கு? பராசக்திகிட்ட இருக்கு. ஆண்டவனே பொறுப்பானவ பொம்பளை தான் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பொம்பளையில இருக்கிற ஆண்களும் மனசுல என்னன்னு சார் சாவி கொத்த கூட ஏன் எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்க தர மாட்டேங்கிறீங்க. அதான் உண்மை. சக்தி இல்லையே சிவன் இல்லை சார். சிவபெருமானே தன்னுடைய உடம்புல பாதிய சக்திக்கு கொடுக்கறாங்கல்ல. உங்க மனசுல உங்க மனைவிக்கு இடம் கொடுங்க சார் போதும். கோயிலுக்கு போய் நீங்க ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆமான்னு சொன்னீங்கன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கா? கோயில்ல போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆமா ஆம்னு சொல்லுங்க. ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகலையா கடையில போய் ரம்மு ரம்முன்னு சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆயிடும் சார். ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும், வைஃப் கூட வாழுங்க சார். எப்பொழுதுமே ஒவ்வொரு பெண்களை காதலிங்கள். காதலிப்பது பெண்ணை மட்டுமல்ல, உன் அம்மாவை, உன் மகளை, ஒவ்வொரு பெண்ணையும் காதலிங்கள். மண்ணையும் பொண்ணையும் காதலித்தால் தான் இந்த நாடே நல்லா இருக்குங்கிறத தமிழ்நாட்டுல கவிஞன் கூட அழகழகா எழுதி வச்சிருக்காங்க. அந்த வரிகளை படிக்க சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயம் தான் எல்லா பெண்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்றேன். ஆம்பளை பிள்ளை அழாத, ஆம்பளை பிள்ளை அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்கக்கா. ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை அழுதக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. குட் டச் சொல்ல தெரியுங்களோ, பேட் டச் சொல்ல தெரியுங்களோ? என்னைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வந்து டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண் பிள்ளை நீங்க ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சீங்க, ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பாக இருக்கும் சார். பொம்பளை பிள்ளை பிறந்தா போற்றி வளங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு. உங்க பொம்பளை பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ, பொருளை கொடுப்பீங்களோ, காரை கொடுப்பீங்களோ, பங்களா கொடுப்பீங்களோ, அது எவனாலையும் பறிச்சுட்டு போக முடியும், எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க சார். கட்டிடவன் கைவிட்டாலும் ஒருபோதும் அந்த கல்வி கைவிடாது. அந்த உச்ச நிலையை கூட இன்று தமிழகத்தை பெறுவது பொறுப்பான பெண்ணே பெண்ணே என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு. அடுத்து ஒரு மஞ்சளால் நல்ல எண்ணங்களோடு பேச வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிக்கிறேன். டேய் இத பைத்தியமாடா. ஆமாங்க. இத 10 வருஷமா இருக்கு. எனக்கு 13 வருஷமா தெரியும். 12 வருஷமா தெரியும். 19 வருஷமா தெரியும். 3 படிச்சு நடுவரவர்களே நீங்க படிச்சு பட்டம் வாங்கி என்ன பிரயோஜனம்? அது 3 படிச்ச பைத்தியம். ஏய் பைத்தியம் ஐயா. ஆமாங்க. ஏய் இது 3 பைத்தியம் கிடையாது. அப்புறம் 6 நல்ல இது 3 மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு, அது முழுக்க லூசு. என்னமோ குடும்பத்துல சந்தோஷம் பொறுப்பேற்க பொம்பளைங்க பொறுப்பா இருக்கிறாங்களா? பொம்பளை பொறுப்பா இருக்க எங்க 3 பேருக்கு இங்க என்ன வேலை? அப்படி கேளு. அச்சமனே நூட்ல இருப்போம்ல. இங்க எனக்கு வெடி வெடி மானா வரதேசி மண்டபா தானாசி இந்த மொட்டை பணியில உட்கார்ந்து சம்பாரிச்சு கொடுக்கறவங்களுக்கு விதியா? கேளு. சம்பாரிச்சு கொடுத்தாதான் ஹஸ்பண்ட், சம்பாரிச்சு கொடுக்கலனா ஒரு சஸ்பெண்ட். அப்படி பண்டு பேசற நாயம். நடுவரவர்களே உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊர் நாயம் பேசி ஊட்ட கெடுக்கிறது பூரா பொம்பளை. கஷ்டப்படுறது பூரா ஆம்பளை, கண்ட நாயம் பேசி ஆம்பளையில கடங்காரன் ஆக்குறது பூரா பொம்பளை. நடுவரவர்களே எங்கேயோ சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்குற புருஷனுக்கு முதல் மதிக்கிறியா நீ? அப்படி கேட்கறேங்க அக்கா. நான் பேசுறது பூரா கோச்சட்டி வேலையோ நம்பியூர் குப்பி வேலத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். பொம்மகல்லி பொம்பளைகள்லாம் நல்லபிங்க. உங்களை யாரையும் பேசுறேன். நான் உருப்படியா ஊடு போய் சேரவேன். நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு பூசை. என்ன இப்படி சொல்றேன்? வம்பு கம்பு குத்தி வர கடத்துல தண்ணி வந்தா கம்புக்கு நாதியத்து போவோம். ஊரு டூர் வந்து ஆரையும் பேசப்பா. நடுவரவர்களே பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துச்சு. என்ன பண்ணிட்டேன் நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு அம்மனி சுத்தமா போயிடும். மாட்டுச்சாணி யாராவது முகத்துக்கு போடுவாங்களா? எங்க கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களே எனக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி. அதனால வாசல்ல போட்டு வலிச்சா வீட்டுக்குள்ள வராதுன்னு போட்டு வலிச்சோம் இல்ல. அப்ப அந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாது. என்ன அறிவு. தேங்க்யூ. சாப்பாடு தான் சாப்பிட்டியா? இட்லி வாங்கி கொடுத்தாங்க. என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது, 4500 ரூபாய் பணம் கொடு, நான் போய் பேசியல் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என்னடி பேசியல்? பட்டர் பேசியல். பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? மாட்டு தெரியும், சாணி தெரியும், மூத்திரத்தை தெரியும்.
என்னடி பேசியல் அது என்னடா பற்ற பேசியல்னு கேட்டா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுத்து எவ்வளவு செலவுல 4500 ரூபாய் காரிமங்கலம் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கி கொடுத்த வருஷம் 2 குட்டி போடுங்க ஆமா நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன் குட்டியே போடல கிடையாது குட்டி போடாதாம்ல கேடாயாடு எப்படி குட்டி போடு பொட்டையாடு தான் போடு என் பக்கத்து வீட்டுல ஆடு குட்டி போடுதே அது பொட்டையாடா இருக்கு போடு அவன் வீட்ல கிடையாது இல்லையே வீட்ல கடையாடு இருக்குல்ல மாப்பிள கடை 7 வச்சிருப்போம் ஒண்ணுதான் வச்சிருப்பான் இப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நிறைய கடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்கு? 2 குட்டி. நாளை காலையில் போய் அவன் சட்டை எட்டி பிடிக்கும் நேரம். அடே மானம் கட்டவனே, ஏனம் கட்டவனே, வெக்கம் கட்டவனே, நெட்டக்காலா உம்மூட்ல கெடா இல்ல. எம்மூட்டு கெடா சேர்ந்தா உம்மூட்டு பொட்டை ஆடு குட்டி போட்டுருக்கு. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில் 1 குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். அவன் சண்டைக்கு வருவான். ஏனத்துக்கு சண்டைக்கு விளாடுது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப ஏன் சிரிக்கிறாங்க? மக்கள் அறிவாளியும் புரிஞ்சு சிரிக்கிறாங்க. நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்டாலும் நடுவரவர்களை 4500 செலவணி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். கல்யாணம் முடிச்சு 15 வருஷமா வச்சு பழைக்கிறேன். நான் கேட்கிறேன் இடத்துக்களை செலவணிக்கு ஆரம்பிக்கிறேன். நாங்க இடத்துக்கு மேக்கப் போடுறோம். பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டின வருஷம் கூட சொல்றீங்க. பொறுப்புள்ள பொம்பளை தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் கொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போற? என் பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பயில பூரா அழகா தெரிஞ்சா நான் வீட்டு வெளியே வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? பாலாவாரம் பண்ண முடியுமா? மாடு வாங்கி விற்க முடியுமா? மரியாதையா வீட்டுல இருந்தேன். நான் கேட்கிறேன், பொறுப்புள்ள பொம்பளை புருஷன் சொன்னா கேட்டுக்கோணுங்களா? கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி பக்கத்துல காரியங்கள் உண்டாவுன்னா எனக்கு பக்கத்துல நம்பி விட்டவன் அங்க ஒருத்தர் பியூட்டி பார்லர் திறந்துட்டு இருக்கிறான். நான் பாலை திருப்பூர் கொண்டு போயிட்டு இருந்தேன். ஊத்தறக்கு வியாபாரம் முடிச்சுட்டு வரேன். மாட்டை அண்ணாங்கால போட்டு பையனை மேக்க சொல்லி போட்டு போயிட்டாரு நம்பியூர். பையனை கேட்கிறேன், எங்கட டியூஷனுக்கு போகாத மாடு மேய்க்கிறேன். அம்மா பேசியல் பண்ண போயிட்டாங்க. கோவம் வந்தது. கூடப்படாது. வேட்டி மடிச்சு கட்டிட்டு உற்ற வண்டி எடுத்தாங்க. போய் பாக்குறேன் 4 பொம்பளைக்கு குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் லலிதாள் ஆட்டமும் படுத்திருக்கிறாங்க. இதுல எவன் பொண்டாட்டி? ஏன் நடுவரவர்களை நம்ம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி போய் கையை பிடிச்சுட்டா 4 பேர் இன்னும் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு போட்டாங்க. அவ பேர் எனக்கு வந்தராதா? அப்படி ஒரு அவ சொல்லுவோம் வாழ்க்கையிலே வராது. அந்த ஒரு உத்தரவு இருந்த போது 4 பொம்பளை படுத்திருக்கிற அளவு நான் போய் கிட்ட இவன் ஊட்சாவி கொண்டு போயிட்டான். அம்னியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்க. அங்கதான் மூஞ்சி பூரா அனுமாருக்கு வெண்ண காப்பிச்சு அத்தனை மாதிரி சாட்சி அந்த ஓனரமா ஓரமா நின்று போட்டு பேசிட்டு இருந்தான். மொல்ல கிட்ட போய் எங்கன்னே பொண்டாட்டி வந்தாலே பார்த்தையான்னு உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க. யாரையோ சம்சாரம் பண்ணா அது தெரிஞ்சத எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன். அந்த ஒண்ணு குந்தாடி கணக்கா படுத்துக்கிறாளும் எவன்னு தெரியல. எழுப்பிட ஊட்டுச்சாவி வாங்கிட்டு போறோம். அவ கேட்டவன கல்யாணமாய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா உங்க சம்சாரம் நடுவரவர்கள் 4 பொம்பளை இருந்தாங்க. அடையாளம் தெரியல. அம்மா கிட்ட கேட்டவன கல்யாணமாய் 15 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன். அந்த அம்மா கேட்டா 15 வருஷமா உன் சம்சாரம் கிட்டத்தானே பொழைக்கிறா, அவளை உனக்கு அடையாளம் தெரியல. இங்க மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு எப்படி தெரியும்? நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருது. இந்த நாய் ஒண்ணு இருக்கணும் மூசு மூசு பொம்மிரி நாய். அது என்ன வந்துச்சு? கதவு சந்திர முட்டிட்டு உள்ள போச்சு. என்னை பெத்த ஆத்தாமாருக்கு இத்தனை பேர் இருக்கு பொம்மை கல்லியிலே. பாலாடை பத்த நாய் கம்மி இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவ மூஞ்சி போய் சொலுக்கு நக்கிறது நாயின்னு படுத்துக்கிற நாய். இவ கேட்கறா, ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசி ரிமூவ் பண்றோம்னு சொன்னீங்க, ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேட்கறாளே. நாய் நக்கருக்கு 4500 கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. வெடி ஆம்பளை சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தா நீங்க மேக்கப் போடுவீங்க, பட்டு எடுத்து கட்டுவீங்க, லட்டு பிடிச்சு திரும்பீங்க. ஆனா கஷ்டப்பட்ட ஆம்பளைக்கு எல்லையே கிடைக்குது. நடுவரவர்களே டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கிறேன். எங்க மாப்பிள்ள உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான். திடீர்னு 10 திருடம் வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய
வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு காசு கண்டு பொறுக்க வச்சிருக்கிறேன். நடுவரவர்கள் இந்த 1,93,500 ரூபாய்க்கு இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத வாழக்கூடிய பொம்மனல்லி மக்கள் முன்னால விழா கமிட்டிகிற சாட்சி வச்சு அந்த படத்தை இந்த மேடையில இந்த இடத்துல வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் லலிதா அவர்களையும் தன்னோட முதுகத்தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சனத்து முன்னால சும்மா கொடுத்து போற இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பண்ண அவங்க முதுக அவங்கள திரும்பி பார்க்க அவ்வளவு வேணாம். சரி 30,000 ரூபாய் இது 3 பேர் முதுகை நான் திரும்பி பார்க்கிறேன். அதுக்கெல்லாம் புருஷர் எவங்கிட்ட சொல்லி நடுவர் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. என்ன சந்தேகம்? யார் வாக்குறதுக்காக பொம்பளைக்கு ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவா. பாரு முந்தானையில கல்லு பதிச்சா முன்னாளுக்கு பார்க்கலாம். பாரு கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம். என்னைக்கு லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்ரியில கல்லு வந்து அங்கிருந்து இங்க எப்படி வந்து எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது. எப்படி செலவு இல்லாம அத கூட கொடுமை என்ற சம்சாரம்ல ஜாக்கெட்ல 2 நாடாவ கட்டி தொங்குது 2 குண்ட தொங்குது. எதுக்கு நாடா தொங்குதுன்னு உனக்கு டவுசர்ல நாடா வச்ச நான் ஜாக்கெட்ல நாடா வச்ச இதுக்கு அதுக்கு சரியா போச்சுங்கறாளே இது நாடாயா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி டைலர்கிட்ட கொண்டு அளவு ஜாக்கெட்டை கொடுத்தா அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். ஏன்டான்னு கேட்டேன். சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 கொடுத்துட்டு வந்துட்டா. தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தாண்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றாடா. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏனுங்க? ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டாண்டா. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் இருக்கும் அப்படின்னா. மறுநாள் காலையில அதே டைலர் வீட்டுக்கு வர்றாங்க. ஏன்டான்னு கேட்கிறேன். சார் உங்க மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறாங்க. இந்த பெண்ணால பொறுப்பு இருக்குமாடா? பொறுப்பு இருக்குமாங்க. வளைய பிரிச்சு வச்சு அதெல்லாம் ஓடினானே மாட்டிக்கிட்டு தேடி வளைய எடுத்து தெரியாவடினானே பூட்டிக்கிட்டு புருஷங்காரே 3 முடிச்சு போட்ட முடித்தான்னு உனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்தது. அப்படி சொல்லாத மாப்பிள்ள. எல்லாரும் நம்ம கல்யாணத்தை நினைச்சு பாருங்க. நம்மளா சார் 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொண்டை விட்டோம். எவ்வளவு போட்டு முடிச்சுக்கலாம் நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்கிறோம். ஆமாங்க. எங்க ஊர்ல நாத்தனா முடிச்சுன்னு போடுவாங்க. புருஷனோட பிறந்தவங்க 2 முடிச்சு போடணும். எனக்கெல்லாம் 4 அக்கா. சரி ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்குறா. நைட்டு போய் தடவி பார்க்குற மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்சு விட்டுறதாண்டா வேலை. நடுவர் அவர்களை நான் கேட்கிறேங்க, ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு காக்கால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு போறான். மத்தியானம் வேண்டதோ விதியோ டிஃபன் போசி போட்டு தர திங்கிறான். ஒரு மனுஷனுக்கு நல்ல சாப்பாடுங்கிறது அந்த நைட்டு சாப்பாடு தானே. எந்த பொண்டாட்டியாவது திருவாய் முடி சோறு போடுறா? என்னை பெத்த தாய்ங்க பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போனா ஏஜாமி தரும்பு போயிட்டு வந்தியா சோறு நல்லா போட்டாங்களா? அம்மா அருமையா போட்டாங்கம்மா. நம்ம செட்டிமாரு சூப்பரா கவனிச்சாங்கம்மா. ஆனா கம்மனு வெகு தூரம் போயிட்டு வந்திருக்கிறோம், நீ போய் படுத்து எந்திரிக்க மாட்டேன், போய் கைய கால கழுவிட்டு வா, அதுக்குள்ள தோசை ஊத்துறப்பா. அம்மா வாண்ட. ஆனா கம்மனர பைத்தியாரா வண்டி நிறுத்தி கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள கால வைக்கிறதுக்குள்ள தோசைகள் காஞ்சாயிரு. நேத்து வெள்ளை கோழி முட்டை வச்சு வந்தா ஒரு முட்டை தோசை போட்டு தார சாப்பிடு. கொக்கா ஊர்ல இருந்து பருப்பொடி கொடுத்துட்டா. மொறு 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 பொடி தோசை போட்டு தார. ஒரு நெய் தோசை போட்டு தரேன். சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய் நடுவர் அவர்களே வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை போட்டாளுங்க. ஆனா இப்ப வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க ஜில் ஜில் ராணி சிலேபி. யார் மாப்பிள்ள? பொண்டாட்டி தாங்க சண்டாளி. ஒரு தோசை தாங்க
கல்லு ஊத்திருப்பான். மாமா போதுமா? அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா? மாமா போதுமா? மாமா போதுமா? போதுமா? போதுமாங்கறாளே அந்த தோசை என்ன இந்த கரண்ட் மரத்துல கை வச்சு செத்துன்னு நான் கேக்குறேன். நடுவர் அவர்களே நல்லா பாருங்க. தட்டத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் இந்த திருவாய் மூடிட்டு இருக்கிறாளுங்களா, வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் இந்த சைஸா ஆரம்பிப்பா. நீங்க வாட்டுக்கு வாரீங்க வீட்டுல என்னால் நடக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இருக்கு பருப்பத்திக்கு வாரேன். கொக்காக்காரி வாரமாடா போச்சப்பள்ளியிலிருந்து வாரா எங்கள கடகண்ணி இல்லையா? கொக்கால கட்டா கொம்மா கட்ட வளப்பையா ஏற்றி விடுறான். வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வந்தா போகும்போது 3 கட்டப்பை செமக்க மாட்டான்னு சமத்துட்டு போறாங்க. கொக்கா ஏங்க எரியுது தைலத்தை மூக்கில் வச்சு எரியாத மணக்குமா? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு பவர் எரியுது. நீ நல்லா கலந்து குடிக்க 1 மாசம் ஆச்சு, 1.5 மாசம் ஆச்சு. வரும்போது ஒரு கட்டப்பை, போகும்போது 3 கட்டப்பை. இருங்க ரசம் ஊத்திக்கு வர உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்ற, 50 கண்டாலும் செலவு பண்ற. வேற நம்ம மாவட்டத்து பசங்களை எங்கேயோ போய் பேக்கரி ஸ்வீட் மாஸ்டர் கார மாஸ்டர் சம்பாரிச்சுட்டு வரானுங்களா? ஒன்று நம்பிக்கையார ஒரு கடகண்ணி கேட்டு போய் ஒரு பலகாரம் போட தெரியாத அவன் சும்மா தடி மாடாட்டு சுத்துற. நீ 500 அவனுக்கு ஏத்தி திரியிற. இருங்க தயிர் கொண்டு வர. எறும்பு தயிர் வேணுமோ மாடு தயிர் வேணுமோ பால் தயிர் இருந்த ஊத்துவேன் தின்னு போட்டு சாப்பிட்டு அப்பை பிராட்டி சொன்னா கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனிடம் கொடிது அன்பில்லாத பெண்டீர் அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னால ஐயா. அட சோறு திங்கில் கூட மூஞ்சிய ஒப்புட்டாட்டு வீட்டில் சோறு போடுறாளே இந்த பொண்டாட்டி பொறுப்பா? அது வந்து நைட்டு சாப்பாடு போடையில தான் பொண்டாட்டி வேலையே காட்டுவான். அப்பதான் இட்லியை பிட்டு சட்னியில தொட்டு வாயில வைக்க போவோம். நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயையோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. போனது எடுத்து பார்த்துட்டாளா? பைக்கில் ஏற்றிட்டு போனது யாரும் சொல்லிட்டாளுகளா? இந்த குழப்பத்திலே 10 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிடுவான். தண்ணி குடிச்சு அவன் சாப்பிட்டு முடிச்ச ஒண்ணு கேட்க வேண்டியதானே? உனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இதை விட ஒண்ணு, நீ சண்டை கூட போடு, நீ மண்டை கூட உடச்சரி, 1000 பஞ்சாயத்து கூட வை. ஆனா எதுக்கு கோவிச்சுக்கிறான்னு தெரியாதுங்க. நல்ல மத்தியானம் பேசியிருப்பா, பொழுதான பேச மாட்டான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா பேசியிருப்பா. ஒரு போன் தான் வந்துருக்கு நம்ம அக்கா கிட்டயே தங்கச்சிட்டு இருந்தா. ஆறு ஒக்கா போன் பண்ணாளா? ஆமா பேச மாட்டான். எதுக்கு பேசாது இருக்கிறா? ஏன் பேசாது இருக்கிறா? நீ தூக்கி வச்சுக்கிற எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சிட்டு வர ஆம்பளைக்கு நீ ஏன் பேசல, எதுக்கு பேசல, எதுக்கு கோவிக்கிறேன்னு தெரியுமா? அட இதனாலதான் சண்டை சொல்லி தொலைச்சா என்ன? வட்டல சோறு வட்டா பேசுறது இல்ல, துணி எடுத்து கொடுக்கறது இல்ல, பல்லு வளர்க்கற எடுத்து வைக்கிறது இல்ல, சொம்பு தண்ணி கொடுக்கறது இல்ல. அது என்ன அப்படி ஒரு கெபரம் கேட்கற? நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாருகிட்ட கெபரம் காட்டல? பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட காட்டலாம், உங்க அக்கா தங்கச்சிட்டு காட்டலாம். பணக்க விருத்த கட்டின புருஷன்கிட்ட காட்டலாமா? நீ காட்டி திரியிறியே, இல்ல பொம்பளையா? நீதான் இது நியாயமா? ஆனா பாராட்டி ஸ்ரீ அம்மன் இலவம் பஞ்சு அருமை பில் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். நன்றி நடுவர் அவர்களே. குடும்பம் பல்லாண்டு வாழ. நீ யார் நம்பி வீட்டுக்குள்ள வந்த? அந்த இழுச்சுவா புருஷன் நம்பித்தானே வந்த. ஒரு நாள் பொறுப்புள்ள பொம்பளை அந்த புருஷனை பார்த்து வங்க கடலாலம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலாலம் மாறி கண்டது என்னுடைய 30 வருஷமானாலும் சரி, எங்க அப்ப நடந்த ராச நட அப்ப நடையாளவே எங்க ஊர் பொம்பளை சித்த நின்னு பார்ப்பாங்க. எப்படி அப்ப நட எப்படி? ஒரு கால காவேரி பாட்டத்தில் வைக்கிறேன், ஒரு கால கிருஷ்ணகிரி வைக்கிறேன். அவ்வளவு கால காடு மகள காய் மகள எங்க அண்ணன் தம்பி நடந்தா பார்த்தா சிங்க மாட்டு பாப்பாங்க. அவ அண்ணன் தம்பி பார்வை எப்படி? கூத்து மேல ராசாவுக்கு என்னோட ஆக்டிங் வெளியே காட்ட முடியாது இருந்தாங்க. இன்னைக்கு விட்டு விளையாட பாருங்க. ஒரு கண்ணு தொப்பூரை பாக்குது, ஒரு கண்ணு அனுமந்தியத்தை பாக்குது. மேய்க்கிறது எருமை. உனக்கு என்ன பேரு? நடுவர் அவர்களே, உழைச்சு கொண்ட அந்த ஆம்பளைக்கு நிம்மதி இருக்கிற வீட்டுல
வீட்டுக்குள்ள போனா உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை எப்ப கேட்கற? 2 புள்ள பெத்து 2 புள்ள கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கறான். நான் சொன்னேன், அம்மணி குடும்பத்துல இல்ல இல்ல இல்லன்னு சொல்லாத. குடும்பத்துல லட்சுமி தங்க மாட்டா. இருக்குது இருக்குதுன்னு சொல்லு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இந்த புருஷனுக்கு பாக்கெட் காலியா தான் இருக்குது. 50 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்தா பொறுப்புள்ள பொம்பளை 30 ரூபாய் செலவழி போட்டு 20 ரூபாய் மிச்சம் முடிச்சு வைக்கணும். அது குடும்பம். 50 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்தா 80 ரூபாய் செலவண்ண அந்த குடும்பத்துக்கு வருமா? உண்மையிலே மாப்பிள்ளை சிலர்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் தான் பேசுவேன், நீ வந்து 2வது ஸ்கிரிப்ட் எடுக்கிறவர். அதான் உன்னோட திறமைக்கிறது. நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து பார்ப்போம். அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு விட்டு வேலை. நடுவரவர்களை நான் நல்லா கேட்கறேங்க. அன்னைக்கெல்லாம் பொழுதுக்கு பொம்பளை பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுவாசு கூட்டு பால் கறந்து பயன் படிப்பணம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு கத்துன்னு ஆடு மாடு மேய்ச்சிட்டு வருவாங்க. இன்னைக்கு பொம்மகளிலே ஆம்பளை எங்கேயோ போய் சம்பாரிச்சு கொடுக்கறதுனால ஊட்ட மணி ஊட்டுட்டு வெளியே வராது இருக்கலாம். ஆனா அன்னைக்கு இதே மண்ணில கம்பு நெல்லு குதிரவாழை சோள விளைஞ்ச மண்ணு இந்த மண்ணு. இன்னைக்கு வெள்ள வேட்டியாட்ட அரிசி அன்னைக்கு எடுத்து பச்சாண்டா கொண்டாட்டி குழந்தை கொண்டாட்டி ஈடுறக்கு முடிச்சு எப்படி தெரியுமோ ஒண்ணுல கம்பு இடிச்சு போடச்சு சோறாக்கி வச்சு இந்த பக்கத்து களி ஆரிமாவை போட்டு களி கிளறி அந்த கோழிக்கால் குழம்பு வைப்பாங்க பாருங்க. என்ன ருசி தெரியும். இன்னும் அந்த பழம மாறாம இருக்கக்கூடிய மண் இந்த மண். அன்னைக்கு பொம்பளை பாடுபட்டாங்க. இன்னைக்கு பொழுதா ஒழிக்கு டிவி. 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலை, 8 மணிக்கு மருமக, 8:30 மணிக்கு 3 முடிச்சு 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு மல்லி, 10 மணிக்கு வில்லி. எப்ப தண்ணி அடுப்புல வெப்ப கொல்லி அப்படி சொல்லி அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? பாண்டியன் ஸ்டோர்ஸ்லயே அவன் எங்கேயோ ஒரு பிள்ளைய கொண்டு போய் டிராப் பண்ண போன பக்கம் அதை கடத்தி பார்த்தான். அந்த பைய காப்பாத்தி கொண்டாந்து விட்டான். அந்த பாவத்துக்கு கடைசியா பிள்ளை கடத்தி போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் போட்டு மொத்தி போட்டாங்க. அந்த அந்த பாக்கியலட்சுமியில அந்த கோப்பி புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. பிராடு வேலை பண்ணு காட்டி அந்த அவ அம்மாளுக்கு ஈஸ்வரிக்கு மனசு பொங்குது. பையன் வெளியே வந்துட மாட்டான். பாக்கியா கிட்ட சொல்லி போட்டா காலத்துக்கு வெளியே விடப்படாதுன்னு பாவங்க கோப்பி உள்ள கிடக்குறான். கயலவி அப்ப வாங்கி கடன் செத்து போய்க்க. அதுக்கு வேண்டி இத்தனை வருஷமும் உப்பு இல்லாதுன்னு இருக்கிற பாரு. அப்பப்பட்ட கடன் பசங்களை அடிக்கிறதுல போட்ட போல போய் பாடுபட்டு அடைக்கிறோம்னு சொல்லி மாரியத்த கோயில் பொங்க வைக்க போன பக்கம் ஊர்க்காரர்ல விட மாட்டேங்கிட்டாங்க. இப்ப அப்பம்பட்ட கடன் அடைக்கிறதுக்கு போற பார்த்து பாத்தீங்களா மாப்பிள்ளை அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஒரு தடவை கைதட்டு. ஏன் மாப்பிள்ளை பொம்பளை ஊரம் பொறுப்பு இல்லாம டிவி பாக்குறாங்கன்னா அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டா சொல்றீங்க. என்னடா நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டை மாத்திர, இந்தியாவை மாத்திர, காரிமங்கலத்தில் மாத்திர, பொம்மகல்லி மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி நோக்கி வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ரிமோட் போய் வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஐபி ஓடிட்டு கூட்டி ஸ்கோர் பாக்குறேன். ஸ்கோர் வேணுமா, நைட் சோறு வேணுமா, சோழி முடிச்சு பாத்ரூம் போற நடுவர் அவர்கள் ரிமோட்டை கொண்டையிலே சொருவிட்டு போறாங்க. மாத்திரும் நம்ம இருந்தா நான் கேட்கிறேன், மாசமானா 370 ரூபாய் ஆம்பளை தானே கேபிளுக்கு பணம் கட்டுறோம். ஆம்பளைக்கு எப்ப கிடைக்குது அந்த ரிமோட்? ஆம்பளைக்கெல்லாம் எப்ப தெரியுமா அந்த ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம ஓட்டோம்னா அப்பதாயா 2 அண்டா நிறைய மருந்து கின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். திங்கக்கிழமை சேலம் செல்வலாட்சியில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி லாட்சியில் இருப்போம், புதன்கிழமை காரிமங்கலம் அரசில் இருப்போம். இது வாழ்க்கையாக நடுவர் அவர்களை இந்த பச்சை தோல் ஓட்டு இன்னைக்கு 23 வருஷம் ஆகுது. துவைக்கல வெளுத்து கிடக்குது. துண்டும் வெளுத்தான் கிடக்குது. விவசாயி பொழப்பும் வெளுத்தான் கிடக்குது. நீ பொறுப்புள்ள பொம்பளைன்னு சொல்றிய. நான் கேட்கிற விவசாயம் பண்ற கல்யாணம் பண்ணிக்கிற முதல்ல தயாரா இருக்கிறியா? மாப்பிள்ள டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் கலைக்குது. கவர்மெண்ட் சம்பளக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை என்னைக்கு விவசாயத்தை கொடுக்க போற? ஏன் கவர்மெண்ட் சம்பளக்காரன் மாசமான சம்பளம், ஆனா இது வருஷமான சம்பளம். நல்லா கேட்டுங்க. விவசாயத்துல சம்பாதிக்கலாம். 4 வருமானம், வார வருமானம், 2 மாசத்துக்கு ஒருக்க வருமானம், 3 மாசத்துக்கு ஒருக்க வருமானம், 6 மாசத்துக்கு ஒருக்க வருமானம், 1 வருஷத்துக்கு ஒருக்க வருமானம். 4 வருமானம் கீரை. இன்னைக்கு கீரை வந்து 22 நாள்ல அறுவடை பண்ணலாம். 2 மாசத்துக்கு ஒருக்க வருமானம் கொத்தமல்லி தலை, கருவேப்பம் தலை. இன்னைக்கு விதைச்சா 2 மாசத்துல வருமானம் பண்ணலாம். தக்காளி பழம், கத்திரிக்காய்
கத்திரிக்காய் மிளகா 3 மாசத்துல வருமானம் பண்ணலாம். 6 மாசம் காய்கறி வெல்லாம, 1 வருஷம் கரும்பு நெல்லு வெல்லாம, 1 வருஷம் பிளான் பண்றது இல்லைங்க நடுவர் அவர்களே. முதல் விவசாயி நம்பினால பிளான் பண்ணுவேன். வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி வேலையில நம்ப மாட்டேங்குது. அப்புறம் சமூகம் எப்படி நம்ப? இன்னைக்கு பால் கறவை 10 மாடு இருந்தா 6க்கு கை கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க. வாத்தியாரு கூட சொல்லுவார், நீ மாடு மேய்க்க தாண்டா லாக்கிங்க. நாமக்கல்லிங்க 2 எருமை அவன் சேர்த்து வச்ச உண்டி காசுல மோர்பாளையம் சந்தையில் வாங்கினது இன்னைக்கு 183 எருமை வச்சுக்கிறானுங்க. நேரத்துக்கு 250 லிட்டர் பால் ஊத்துறானுங்க. இன்னைக்கு பாலா விற்காம பால் கோவா பண்ணி விற்கிறானுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவன் வருமானம் மட்டும் 17,000 ரூபாய் எடுத்தா சம்பாதிக்கிறான்னா எந்த தொழிலும் கேவலம் இல்லைங்க. ஆனா ஊட்டம்னிங்க அவன் பொழைக்கிற இவன் பொழைக்கிற தம்பிக்காரன் அப்படி இருக்கிற வண்ணக்காரன் அப்படி இருக்கிறான்னு குசலம் பேசியே குடுத்தனத்தை கீழே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்ல, 10,000 பேர் சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்க. 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்கு போட்டா சொர்க்கம் இல்லைங்க. கொண்டாட்காரி பக்கத்திலேயே கொண்டு ஒப்பனுங்கம்மால என்ன சம்பாரிச்சு கொடுத்தாங்க, வண்ணக்காரனுக்கு சம்பாரிச்சு வச்ச மாதிரி உன்னை பார்த்தாங்களா? மக்களுக்கு 50 ஓடு போட்டு ஏத்துறாங்க, உனக்கு ஏத்துறாங்களான்னு கேட்பா. ஏன்னா அசலூட்ல இருந்து வந்தவோ நம்மளை பெத்த தாய் தாப்ப நம்மளை வம்பாடு விட்டு வளர்த்தி இருப்பாங்க. 1000 பேர் சொன்னாலே கொண்டாட்டி பேச்ச கேட்காம எவ்வளவு பெத்த தாய் தாப்பருக்கு சாக வரைக்கும் வயிறார சோறு போடுறீங்களோ, அது செத்து போயிட்டா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்த ஈம கடன்ல முழிக்கிறீங்களோ அவங்க தாங்க அந்த சொர்க்கத்தை போய் சேருவாங்கன்னு சொன்னா, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா அழுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. என்னைக்குமே ஒரு ஆம்பளையோட உழைப்பை நீங்க கேவலப்படுத்துறீங்க. பொம்பளை பொறுப்பா இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு குடும்பத்துல ஆம்பளை வாழ போயிட்டான்னா அந்த குடும்பம் மேலுக்கு வராதுங்க. அது கூட இருக்கிற அண்ணன் தம்பிங்க கைது கூட மாட்டாங்க. அவன் சாகும் போதுனாலே இன்சூரன்ஸ் பணத்தை வச்சுட்டு போனாத்தா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வரும்னு சொல்லி தந்த வாய்ப்பு. ஆம்பளை குடிக்கிறதுக்கு யாரு காரணம்? எங்க ஆம்பளை குடிக்கிறதுக்கு எனக்கு நாங்களா போய் குடிக்கிறோம். பொறக்கையிலேயே குடிச்சிட்டா வந்து ஆறுங்க காரணம். சத்தியமா அந்த பெண்கள் தான் காரணம். என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். என்னால இந்த மேடையில் நிரூபிக்க முடியும். ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டில் பால் அடைச்சு 3 மாத்தையில பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சவங்க கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டு யாரு காரணம்? இந்த பெண்கள் தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம். பாட்டு பால் கொடுக்குறாங்க, பாட்டு மேல பாசம். மாப்பிள்ளை இன்னும் உனக்கு 5 நிமிஷம் இருக்கு, அதனாலதான் சொன்னேன். அப்படியா? நடுவர் அவர்களே, ஆம்பளை நாங்க குடிக்கணும் நாங்க குடிக்கிறோம். எங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க அந்த கருமத்தை போய் குடிக்கிறது. காத்தால 12 மணிக்கு அந்த கடையில் போய் அந்த கருமத்தை வாங்கிட்டு போய் திருவிழா பழமூடி சுத்தி தொலைஞ்சிருது நடுவர். எப்படியோ வம்பாடு வட்டி கல்வி ஒரு உப்பு கறி வாங்கி எடுத்து குடிக்கிற எங்களுக்கு தெரியும். சாராயம் பிராந்தி ஒரு பேய் எங்களுக்கு தெரியுங்க. தெரிஞ்சு ஏன் தெரியுமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரா? அப்பதாங்க பொண்டாட்டிக்கிற பிசாசு வாய முடிக்கிறான். இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்து அவன் அப்படி இருக்கிற இவன் அப்படி இருக்கிற அவன் அப்படி பிழைக்கிறான் இவன் அப்படி பிழைக்கிறான். நான் கேட்கறேங்க தெரியாம உங்க அக்கா தங்கச்சி உங்க அண்ணன் தம்பி பாக்குற மாதிரி எங்க அக்கா தங்கச்சி எங்க அண்ணன் தம்பி பாக்குறீங்களா? பாக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்க. எங்க அக்காவை பாம்பு கடிச்சு படுத்திருந்தேன். என் பொண்டாட்டி போய் ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்து எங்க அக்காவை பாம்பு கடிச்சு படுத்துக்கிறேன். வெறும் கை வீசிட்டு எப்படி வரம்பரை பார்க்க மச்சான் கேவலம் பேச மாட்டேன். பெரிய பாட்டி மாட்ட பேச்சாளர்கள் விவசாயம் பண்றாங்க. வெறும் கை வீசிட்டு வந்தானே. ஒரு ஆப்பிளார்ஸ் வாங்குறதுனால காசு வேணும்ல கூடுன்னு அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லணும்? இருக்கு இல்ல மணிப்பரிசு எடுத்து தலகளா கொட்டி ஓ ஏன் குடுக்கறதுக்கு மனசு இல்ல. நான் தோட்டம் பணம் மொண்டக்காய் ஒன்று வளர்த்து இருக்குது வெட்டி கட்டி கடையில் கொடுத்தா 600 ரூபாய் கொடுத்தாரு. ஆப்பிள் ஆர்ஜெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். நைட் ஒரு 7:30 மணி இருக்கு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி அரசாங்கம் 500,000 செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. வேடிச்சு காத்தால பால் காலத்துக்கு பொண்டாட்டி வந்து முதுகு வரக்குன்னு சுரண்டுனா ஏன் தான் கொண்டு பேங்க என்னாரும் துறப்பாங்க ஒன்னா தினத்துக்கு பேங்க துறக்கிறதுங்க. பணம் ஒரு 65,000 இருக்குது. அதுக்கு தான் பேங்க என்னாரும் துறப்பாங்க. ஆனா பேரு
பேரே சொல்ல வேணாம்னு ஐயா 200 ரூபா கொடுத்துருக்காரு. பாரு, இவர் கூட 200 கொடுக்குறாரு, என் பொண்டாட்டி 500 கொடுக்க மாட்டேங்கிட்டான். 5 நிமிஷம் நீ நிப்பாட்டினது வந்துருச்சுடா 200. அது சரி. நடுவர் அவர்களே, 500 ரூபாய் கொடுங்க, கொடுக்கல. 65,000 பணம் எங்க இருந்து வந்தது கேட்டேன். ஏதுல பணம்? இது பக்கத்து வீட்டு பரிமளா காசுங்க. உத்தனோர் அரை பலாரு. பக்கத்து வீட்டு பரிமளாளுக்கு புருஷன் இல்ல, பக்கத்து வீட்டு பரிமளாளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்ல, யா போய் மாத்த மாட்டாளான்னு. நடுவர் அவர்களே, கருப்பு பணம் ஒழுங்குதோ ஒளிலோ எனக்கு தெரியாதுங்க. ஆனா புருஷனுக்கு தெரியாத ஆட்டை போட்டு வச்சிருந்தாலும் பாரு பணம், அது ஊரா. நீ யாருக்கு சம்பாரிச்சு வைக்கிற சேர்த்து வைக்கிறீங்க? நடுவர் அவர்களே, ஆம்பளை பாடு பண்ணினா குடும்பத்துல ஒரு நாள் சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்லைங்க. வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வெறுமை. விவசாயம் பண்ற பையனை முதல் மதிங்க, அவனுக்கு பொண்ணு கொடுங்கய்யா, நல்ல வருஷம் குலப்பத்து கொடுப்பான் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு மன மொழி மெய்களால் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்கோ, வணக்கங்கோ.